ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 127வது பாட்டு பார்க்க போறோம். ஐயனும் இளவலும் அணிநில மகள் தன் செய்தவம் உடைமைகள் தெரிதர நதியும் மைதவள் பொழில்களும் வாவியும் மருவி நெய்குழல் உருமிழை என நிலை திரிவார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஐயனும் இளவலும் ராமபிரானும் தம்பியாகிய இலக்குவனும் அணிநில மகள் தன் அழகிய நிலமகளுக்குரிய செய்தவம் உடைமைகள் தெரிதர செய்த தவப்பயனாய் பெற்றுள்ள செல்வங்களை தெரிந்து கொள்ள நதியும் மைதவள் பொழில்களும் வாவியும் மருவி ஆறுகளையும் மேகங்கள் தவழும் சோலைகளையும் பொய்கைகளையும் அடைந்து நெய்குழல் உறும் இழை என நெசவுக்குழலும் அதனோடு பொருந்திய நூல் இழையும் போன்று நிலையிலே திரிவார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது ஐயன் அப்படிங்கிறது பரம்பொருளான இறைவனை குறிக்கும். ஐ அப்படிங்கிற சொல்லுக்கே கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட அர்த்தம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐ அப்படிங்கிறது நம்ம பொதுவா வியப்ப குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா பயன்படுத்துவோம். அதை தவிர அழகு, மென்மை, நுண்மை, அதுக்கப்புறம் தலைவன், கணவன், இறைவன், அரசன், குரு அதாவது ஆசான், அப்பா, இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல ஐயன் அப்படின்னு சொல்றது இறைவனை குறிக்கக்கூடியது, பரம்பொருள் அப்படின்னு. ஐயனும் இளவலும் அப்படின்னு அவர் ராமனும் அவனுடைய ராமபிரானும் அவருடைய தம்பியாகிய இலக்குவனும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பூமாதேவி எப்பேற்பட்ட தவம் செய்து அவள் என்னென்ன செல்வங்கள்லாம் பெற்றுள்ளாள் அப்படிங்கிறது. இந்த நதி, அதாவது பூமியில இருக்கக்கூடிய நதியா இருக்கட்டும், மை அப்படின்னா இந்த இடத்துல மைங்கிறது மேகங்களை குறிக்கும். அதாவது எல்லாருக்கும் மைனா எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம கண்மை, அந்த அர்த்தம் இருக்குல்ல. அதை தவிர கருமை, இருள், அப்புறம் பசுமைன்னு அர்த்தம் இருக்கு. அதை தவிர கருமேகத்தையும் குறிக்கும், குற்றத்தையும் குறிக்கும். கலித்தொகையில ஒரு பாட்டு நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. அதாவது கலித்தொகையில 43வது பாடல் தோழியின் கூற்று தலைவிக்கு. அதாவது வா நம்ம வில்லுப்பாட்டு இது வள்ளை பாடுவோம் அப்படின்னு சொல்லி அழைப்பா. தலைவனுடைய புகழ் பாடலாம். இப்ப அதாவது முருகனுடைய புகழ் பாடுவதன் அதை வச்சு தலைவனுடைய புகழையும் சேர்த்து இணைச்சு பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி பாடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா தோழி தலைவிய. அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. வேங்கை தொலைத்த வெறிபொறி வாரணத்து ஏந்து மறுப்பின் இனவண்டு இமிர்ப்பு ஊதும் சாந்த மரத்தின் இயன்ற உலக்கையால் ஐவன வெண்ணில் அரை உரலுள் பெய்து இருவாம் ஐயனை ஏத்துவாம் போல அணிபெற்ற மைபடு சென்னி பயமலை நாடனை தையலாய் பாடுவாம் நாம் அப்படின்னு. இந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வேங்கை புலி துரத்தக்கூடிய யானையின் ஒரு கொம்பை ஒடிச்சு அதை ஒரு உலக்கையாகவும், இன்னொரு உலக்கையா இனவண்டு இனிர்ப்பு ஊதும் சந்தன மரத்தோடைய தண்டை இன்னொரு ஒரு உலக்கையாகவும் கொண்டு இயன்ற உலக்கையால் ஐவன வெண்ணெல் அரை உரலுள் பெய்து. உரலுக்குள்ள இந்த 2 உலக்கையும் வச்சு எதை இடிக்கணும்? ஐவினை, அதாவது 5 விதமான தானியங்களை நம்ம உரல்ல போட்டு இடிக்கலாவா. அப்படியே இடித்து கொண்டு ஐயனை ஏத்துவோம். இதுலயும் ஐயன் அப்படிங்கிற சொல். இந்த இடத்துல ஐயன்கிறது முருகனை குறிக்கக்கூடியது. ஐயனை ஏத்துவாம் போல நம்ம முருகனை புகழ்ந்து பாடுவோம் வா. அணிபெற்ற அதை தொடர்ந்து அணிபெற்ற மைப்படு சென்னி பயமலை நாடனை. எப்பேற்பட்ட தலைவன் அப்படின்னா, கருமேகங்கள் இதுல மலையில இடிச்சு மழை கொட்டக்கூடிய தேசத்தை சேர்ந்த
தலைவன் அப்படின்னு சொல்ற இடத்துல மைப்படு சென்னி பயமலை நாடனை தையலாய் பெண்ணே நீ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு. எதுக்கு இதை சொல்ல வரேன், எப்படி இந்த பாட்டுல ஐயனை ஏத்துவாம் அப்படின்னு ஐயன் இங்க இந்த இடத்துல முருகன் சொல்றாங்களோ, எப்படி மைப்படு சென்னி பயமலை நாடனை அப்படின்னு இது மேகம் வந்து இடிச்சு மழை பெய்யுது, மலையில முட்டி மழை பெய்யுது அப்படின்ற இடத்துல மைங்கிறது மேகம் கருமேகங்களை சொல்றாங்களோ, அந்த மாதிரி இங்க மை தவழ் பொழில்களும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொழில்னே நம்ம வந்து ஏன் ரெயின் ஃபாரஸ்ட பொழில்னு சொல்றோம், அங்க மழை பொழியும், அதனால அந்த அப்படிப்பட்ட ஒரு சோலைகளை பொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சாதாரண சோலை கார்டனுக்கும் பொழில் ரெயின் ஃபாரஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அது. அப்பேற்பட்ட அதுக்கப்புறம் வாவி அப்படின்னா நீர்நிலைகள், தடாகங்கள், நீர் தடாகங்கள், இதெல்லாம் வந்து வாவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்ஸ்கிருதத்துல வாப்பி அப்படிங்கிறதும் இதுதான், ஏரி குளம் குட்டை இந்த மாதிரியான நீர்நிலைகளை வாப்பி அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் வந்து ஒற்றுமைக்காக சொல்றேன். நம்ம வந்து எப்பவும் சொல்றதுதான், தமிழையும் சமஸ்கிருதத்தையும் பிரிச்சு பார்த்து நம்ம அதுக்கே பழகிட்டோம், இது வேற அது வேறன்னு. இதுக்குள்ள ஊர்பட்ட ஒற்றுமை இருக்கு நம்ம, அதனாலதான் இங்க வாப்பி அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியாக நதிகள், மேகங்கள் முட்டக்கூடிய சோலைகள், அப்புறம் நீர்நிலைகள், இது எல்லாம் அருவி, இது எல்லாமே அடைந்து நிலைமகள் ரொம்ப அவள் செய்த தவத்தினால இவ்வளவும் அவள் கொண்டுள்ளாள். இது எல்லாமே ராம லக்ஷ்மணர்கள் எப்படி போய் பாக்குறாங்க அப்படின்னா, நெய்குழல் ஊரும் இழையன, அதாவது நெசவு தொழில்ல எப்படி தறி, இந்த இடத்துல ஒரு நயமும் இருக்கு. அதாவது கம்பனுடைய குலத்தொழில் என்ன அப்படின்னா நெசவு தொழில் தான். திருவள்ளுவருக்கும் அப்படிதான் சொல்றாங்க நெசவு தொழில் அப்படின்னு. அதனாலதான் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படிங்கிற வசனமே அதனாலதான் வந்தது. அவர் குலத்தொழில் எப்பவுமே அந்த காலத்துல எல்லாருமே எப்படின்னா குலத்தொழில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுல இருந்து அவங்களுக்கு வருமானம் வரும், அதை வச்சு அவங்களோட ஜீவிதத்தை பண்ண முடியும். இதை தவிர அவங்க என்ன விரும்பி பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதையும் பண்ணினாங்க. இப்ப நம்ம இதை எல்லாத்தையும் கெடுத்து வச்சு மொத்தமா எல்லாருமே ஒரே இதை படிக்கணும்னு ஆக்கி நமக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை வரவழைச்சிக்க கூடிய ஒரு தொழிலை நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்து கத்துக்கிறதையே விட்டுட்டோம். குலத்தொழில வந்து சில பேர் வந்து அதுல அடிமைத்தனம் வந்தது அப்படி இப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. அது வந்து 1000 வருஷத்துக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருந்து அப்பாவை பார்த்து தாத்தாவை பார்த்து அதுல இருந்து சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு யாரும் சொல்லி கொடுத்துலாம் கிளாஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, அப்பாவே சொல்லி கொடுக்கணுங்கிறது கூட அவசியம் இல்ல. அவன் அப்பா பண்றத பார்த்தே அவனே பண்ணிடுவான். அதனால அது அவனோட ஜீவிதத்துக்கு உதவியா இருந்தது. அதனால அவன் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பும் நிறைய கிடைச்சது. இப்ப அந்த மாதிரி யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல இல்ல. எதுக்கு இதை சொல்ல வரேன், அவருடைய குலத்தொழிலே அதுதான். அதை தவிர இவர் சமஸ்கிருதம் படிச்சு தமிழ் படிச்சு கம்பராமாயணத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி எப்படி ஒரு நெசவுல வந்து துணி இது நெய்யும் பொழுது அந்த தறி பக்கவாட்டிலையும் இருக்கும், அதுல நூல் இழைகள் வந்து எப்படி பின்னப்பட்டிருக்கும், ஹரிசாண்டலா வெர்டிகலா எல்லா பக்கமும் இருக்கும்ல, அது எப்படி நகர்ந்து போகுமே, அந்த மாதிரி எப்படி நூல் இழைகள்லாம் போகுதோ அந்த மாதிரி ராம லக்ஷ்மணர்கள் பூமியை சுற்றி வலம் வந்தார்கள், நிலையிலே திரிந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இதுல இருந்து இன்னொன்னு விஷயமும் சொல்றாரு கம்பர். அதாவது ராம லக்ஷ்மணர்கள் பிரியவே மாட்டார்கள், இணை பிரியாம எல்லா இடத்துக்கும் சேர்ந்தே போனார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான். அதாவது இது நிலமகள் செய்த தவத்தின் காரணமாக அவளுடைய செல்வங்களான ஆறு, சோலை, குளம், நீர்நிலைகள் இது எல்லாத்தையும் ராமலக்ஷ்மணர்கள் எல்லா இடத்துக்கும் சென்று திரிந்து கண்டு கழித்தார்கள் அப்படின்னு சொல்ல வர்றார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஐயனும் இளவலும் அணிநில மகள் தன் செய்தவம் உடைமைகள் தெரிதர நதியும் மைதவள் பொழில்களும் வாவியும் மருவி நெய்குழல் உருமிழை என நிலை திரிவார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம்
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम सर्वेषां स्वस्तिर्भवतु, सर्वेषां शान्तिर्भवतु, सर्वेषां पूर्णं भवतु, सर्वेषां मङ्गलं भवतु। ओम शांति शांति शांतिः। ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांतिः।